உங்கள் கூட்டணியோலையும் ஒரு தொடர்ந்து அவர் பல்வேறு காரணங்களை சொல்றார். உங்கள் கூட்டணியில இதுவரை எந்த கட்சிக்கும் வந்து நம்பரை இறுதி செய்ய முடியல. நாளை பியூஷ் கோயல் வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா என்று தெரியவில்லை. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பே வரதா இருந்துச்சு. அப்புறம் மீண்டும் ரத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்த பிறகும் கூட 12 தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு உறுதியாயிடுச்சுன்னு டெல்லியிலிருந்து செய்திகள் வருது. நான் குக்கரில் தான் நிற்பேன்னு அவர் சொல்கிறார். சின்னத்தில் பிரச்சனை, யார் ஒதுக்குவதுன்றதுல பிரச்சனை, என்ன சிக்கல் தான் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த நிலை வரை வந்து இதுவரை தொடர்ந்துட்டே இருக்குது. அங்கே அருகில் இருக்க பாண்டிச்சேரியில் கூட இதே பிரச்சனை வருது. எங்களை கேட்காமையே எங்களுக்கு 2 சீட்டுன்னு முடிவு பண்ணியிருக்கு அதிமுகவுக்கு 2ன்னு பாஜக முடிவு பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அன்பழகன், அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர். அப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தெரியுதே அதிமுக பாஜக கூட்டணியில். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எவ்விதமான குழப்பமும் இல்லை. தெளிவுபடுத்தியாச்சு. அமித்ஷா அவர்களே இங்கே வந்து உட்கார்ந்து இந்த கூட்டணிக்கு தலைமை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு மிக மனதுக்கு விதையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பர் திமுகவில் பேசினார். இவ்வளவு கட்சிகள் வந்திருக்காங்க, எல்லாம் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சீட் தரணும். ஒரு 24 கூட்டணியில் இன்றைக்கி உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் சமூகத்தையே அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். கம்யூனிஸ்ட்டை விடுங்க, அவங்க உண்டியல் குலுக்கி மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்தினாங்க. எனக்கு 25 கோடிக்கு மேலே டிமாண்ட் டிராஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் எல்லாம் வாங்கி கட்சி நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை 1 2 முன்ன பின்ன போனால் கூட வாங்கிக்குவாங்க. தெளிவு சொல்லிட்டாங்க, நாங்கள் போக மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த போக மாட்டேங்கிற பேரை வந்து எதுக்குன்னா கொஞ்சம் கூட கூட்டி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நோக்கம். மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் தன்மானமோ சீட்டு எண்ணிக்கையோ ஒன்றும் பெருசாக தெரியுற மாதிரி தெரியல. ஆனால் அவங்களுக்கு எலக்டோரல் பாண்ட் கிடைக்காம இருந்திருக்கும், அதனால வேற வழி இல்லை. அவங்க கூட்டணி கட்சிகளோட ஆதரவை எதிர்பார்த்துருக்காங்க. யாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்றீங்களா, உண்டியல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 25 கோடி பெற்றார்கள் ஆர்டிஜிஎஸ்ல. நீங்க எலக்டோரல் பாண்ட்ல தேர்தல் பத்திரங்கள் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய கட்சியா இல்லை. அவர்களுக்கு மட்டும்தான் எந்த தொகையுமே கிடைக்கல, அவர்கள் வாங்கவும் இல்லை. அப்போ கூட்டணி கட்சியோ இல்லை மக்கள்கிட்ட எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டிய ஒரு நிலையில் தானே அந்த கட்சி இருக்கு. அவங்க எப்பவுமே அந்த இயக்கமாக தான் இருக்காங்க. அதனால தான் மக்கள்கிட்ட எதிர்பார்த்து நினைத்து கட்சி நடத்துனவங்க இன்னைக்கு 25 கோடி ரூபாய் டிமாண்ட் டிராஃப்ட் வாங்குறதுனால அவங்க நிலைமை உயர்ந்து விட்டதுன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் அவங்கள ஒன்றும் குறைத்து மதிப்பிடலை. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணுங்க. எங்களுடைய கட்சி தலித் மக்களுக்கான கட்சி, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. அவர் சொன்ன வார்த்தை சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நாங்கள் பின்தங்கி இருக்கலாம், எங்களை குறைத்து மதிப்பிடலாம், ஆனால் தன்மானத்தில், சுயமரியாதையில் யாரும் எங்களை குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வேதனையோடு பேசுகிறார். எத்தனை காலம்தான் காத்து கிடப்பது, எத்தனை காலம்தான் கேட்டு கேட்டு பெறுவது. இதுக்கு முன்னாடி அவர் பேசினார். என்ன பேசினார்? எங்களால் எங்கள் கட்சி கொடி ஏற்ற முடியல, வேங்கை வெயில் பிரச்சனை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி, இதெல்லாம் நடந்து முடிந்த விஷயங்கள். ஆனால் பாருங்கள், ஒரு குடும்ப கட்சி ஒரு குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள் தங்கைகள் இவங்க முடிவு பண்ணுற ஒரு கட்சியில் இன்றைக்கி எத்தனை சமுதாயம் பாருங்கள். வேல்முருகன் நீங்கள் எடுத்துங்களேன், அவர் 2 விஷயம் கேட்டாருங்க. கடந்த ஓராண்டாக கேட்டிருக்கார். ஒன்று, நீங்கள் ஆந்திரா மாதிரி, கர்நாடகா மாதிரி, மற்ற ஜார்க்கண்ட் மாதிரி ஜாதி ரீதியாக நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க. ஏன்னா அங்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்து எஸ்சி எஸ்டி பட்டியல் மக்களுக்கெல்லாம் வந்து தொகுதி அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நடத்துங்கன்னு முதலமைச்சரையே பார்த்து கேட்டார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று கேட்டார், தமிழில் குடமுழுக்கு நடத்துங்க, மருதமலை கோயில் நடத்துறப்ப கேட்டார். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள். எந்த தமிழரும் இதே மாதிரி கேட்டிருக்காரு, வாழ்முறை கட்சி வேல்முருகனும் கேட்டிருக்காரு. அவர் அதுல பல விஷயங்கள் இருக்கு. அவரும் வந்து கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள சிலது இருக்குன்னு யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள வருவார் சார். இதெல்லாம் திருமாவளவன் சொன்ன இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். திருமாவளவன் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, எண்ணிக்கையில் தீர்மானிக்கிறது இல்ல. நான் கேட்பது, அதிமுக பாஜக கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லை, திரு எடப்பாடி தான் தலைமை, அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் ஒரு கட்சியோட கூட நம்பர் ஃபைனலைஸ் பண்ணலையே. திமுகவில் வந்து தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் ஏறக்குறைய உறுதி செய்த போல தான். அவர்கள் நாளை வந்து அவர்கள் முடிவை அறிவிச்சிருவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு பேச்சே இல்லை, எண்ணிக்கையில் ஒரு தொகுதியில் தான் வித்தியாசம் இருக்கு, அது கூட என்னன்ற நாளைக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஸ்டேட் கமிட்டி கூடி முடிவு பண்ணிடுவாங்க.
ஒரு கட்சியோட கூட எண்ணிக்கை இறுதி செய்ய முடியலையே அதிமுக பாஜக கூட்டணியில என்டிஏல. பாஜக பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியான கட்சிங்க. பிரதமர் அமித்ஷா அவர்கள் கவனத்துக்கு போகணும். அவர்களும் இதில் வந்து ஒரு பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். கட்சி தலைவர்கிற முறையில் எங்களுடைய நிதின் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பங்களிப்பு இருக்கும். அமித்ஷா அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கும். நாளைக்கு எங்களுடைய பியூஷ் கோயல் அவர்கள் மேலிட பார்வையாளர் அவர்கள் வராங்க. அவங்களோட கலந்துக்கிட்டு ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லாரும் அமர்ந்து உட்கார்ந்து பேசி முடிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு குடும்பத்தில் முடிவு பண்ணுறது அல்ல. அதான் நான் சொல்ல வரது, நீங்கள் தடுத்துட்டீங்க. இன்னும் நான் முடிக்கலதை. இப்போ இப்படிப்பட்ட இந்த தாவேக்காவுடைய நம்முடைய வேல்முருகன் அவர்களும் சரி, திருமலா அவர்களும் சரி, இன்றைக்கு சீட்டுக்கு கையேந்தி நிற்கிற நிலைமையில் இன்னைக்கு அவர் வெளியே போயிட்டார். யார்? அவர் போகிறப்ப வேதனையோடு வெளியே சொல்லிட்டு போகிறார். பட் நான் இதுக்கு பின்னாடி ரெண்டு விஷயத்தை பார்க்குறேங்க. இரண்டு சமுதாயங்களை பலியிட ஆக்கிறது, பிரிவினத்தால் மக்களை பிரித்தாளுகிறது. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தாவேக்காவிலிருந்து பாமகவுடைய அந்த கட்சி அந்த வன்னியர் சமுதாயத்திற்கு அவரை வெளியே அனுப்பிச்சு, ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் வெளியே இருக்காங்க, அன்புமணி அவர்கள் இங்கே என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. இங்கே அவரை தனிச்சு நிற்க வச்சு அதன் மூலமாக ஒரு பெரிய ஆதாயத்தை தேடுகின்ற அந்த சமுதாயத்துக்கு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வேலையை திமுக திட்டமிட்டு செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக பதில் சொல்வார் நினைக்கிறேன். அப்பா அம்மாவும் வந்து தனியா கட்சி போட்டி போடுங்க அப்படின்னு திமுக தான் சொல்லுச்சா? அவர்கள் வெளிப்படையாக அப்பாவும் மகனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. திமுக போய் சொல்லிச்சு நீங்க தனியா போங்க. வேல்முருகன் அவர்களை அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க. அவர் அவமானப்படுத்தல சொல்லல, கோரிக்கை வச்சு கோரிக்கை ஏத்துக்கலனாரு. சீட் எண்ணிக்கை குறைச்சு கொடுக்க வேண்டிய எண்ணிக்கை காரணம் என்னன்னு கேக்குறாங்க. கோரிக்கையில கூட நாங்க சமரசத்துக்கு ரெடினாரு. பட்டியல் சமுதாயத்துக்கு சமூக நீதி இல்ல சமூக நீதி பேசுற நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு இரட்டை இலக்க அடிப்படையில் சீட்டு கேட்டா என்ன? நீங்க 40 சீட்ல திமுக ஒரு 4 சீட் கொடுக்க போறீங்களா? வாங்க சமுதாயமே பட்டியல் சமுதாயமே தலைவரே வாங்க அரவணைச்சா என்னன்னு கேக்குறேன் நான். கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் தலா 10 சீட் கொடுக்க போறீங்களா என்டிஏல? சார் அவங்க ஏதாவது இது மாதிரி கோரிக்கை வச்சாங்களா? நீங்க தானே சொன்னீங்க பட்டியலுக்கு இரட்டை இலக்கத்துல கொடுக்கணும்னு. கேட்டா கோரிக்கை வச்சா தான் கொடுக்கணும். நீங்க சமூக நீதி பார்வையில தானே சொல்றீங்க. கேட்காமயே கொடுக்க போறீங்களா 10 சீட்? ஜான் பாண்டியனுக்கு கிருஷ்ணசாமிக்கு 10 சீட் கொடுக்க போறீங்க சார். சமூக நீதியில எல் முருகன் அவர்கள் இங்க சார் இங்க வெற்றியே பெறல. அந்த சமுதாயத்தினுடைய எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய கட்சி இன்றைக்கு முர்மு பட்டியல் தலைவர் முர்மு அவர்களுடைய ஜனாதிபதி உருவாக்கி அது குறித்தெல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதையே இல்ல. நான் கேட்கறது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதை வாங்கி கேட்டுக்கோங்க. சொல்லுங்க தமிழ்மாறன், என்னது கேட்க சொல்லுங்க. அதாவது எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். அவர்களுக்கு எந்த நிர்பந்தமும் நாங்கள் கொடுக்கறது இல்லை. நான் கேட்குறேன், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த முடிவாவது எடுத்து, சரத்குமார் இன்னைக்கு கேஸ் இல்லாததுனால இன்னைக்கு வெளிப்படையாக பேசி ஒரு த்ரெட்டை சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்குது மரியாதை இல்லைங்கிறாரு. நான் கேட்குறேன், அங்கே இருக்கக்கூடிய தினகரன் அண்ணன் ஆகட்டும், யாராவது வெளியே வந்து எந்த பிரச்சனையாவது பேசுனா கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுவாங்களா? இதை தான் ஜனநாயகன் அண்ணன் அப்படியே கூவி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டால் அமித்ஷாட்ட போய் பேசுவாங்களாம். யாரு இந்த கேஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கிறவர், அவர் வந்து நடத்துவாராம். அதுக்கப்புறம் அவங்க கட்சி தலைவர்கிட்ட பேசுவாங்களாம். அப்புறம் தேவைன்னா பிரதமர்கிட்ட கொண்டு போய் பேசுவாங்களாம். இதுதான் இவங்க ஜனநாயகமா? எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லையே. விரும்பல, அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க, இல்ல நீங்க வாங்கன்னு அரவணைச்சு பேசுறோம். இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம்ங்கிற பேர்ல இந்த நீங்க இவங்கெல்லாம் வந்து பசுந்தோல் போர்த்திய புலிகளாக நடிப்பு, இந்த அக்கறையெல்லாம் வேணாம். விசிகே மேல எங்களுக்கு இருக்கிற மாதிரியான அக்கறை வேற யாருக்கு இருக்க முடியாது. நீங்க எப்படியெல்லாம் நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அந்த சமூகத்தை எப்படி நீங்க கருவியா பயன்படுத்துறீங்க, எல்லா வரலாறும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதனால எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு நாங்க பேசிக்க தான் போறோம். விசிகே எங்களோட இணக்கமாகத்தான் இருக்க போகிறார்கள். அவளை நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லைங்கிறது தெளிவா பதிவு பண்ணிடுறேன். சரி, ஓகே. இவருக்கு அந்த அக்கறை வேண்டாம். அவங்க கூட்டணி பிரச்சனைகளை சரி பார்க்க சொல்லுங்க. ஓகே, யூ மேட் யுவர் பாயிண்ட். நாகராஜ் முடிச்சிருங்க. இல்ல, எங்க கூட்டணியில பிரச்சனை இல்லைங்க. எங்க சமுதாயத்தில் இருந்து, எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருந்து எந்த கூட்டணி கட்சி தலைவரும் போய் நான் அவமானப்படுத்தப்பட்டதாகவோ புறக்கணிக்கப்பட்டதாகவோ வெளிப்படையா பேசல. சொல்லவே முடியாது. பேசி 2 நாளைக்கு
ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் நான் கொடுத்து முடிச்சிடுறேன். இல்ல அதிமுக பதில் வுடைய கொடுத்துறேன் தலைவர் உங்களுக்கு. புதுச்சேரியில் இருக்கார் அன்பழகன். இங்கிருந்து டெல்லி எங்களை போயிட்டு கேட்காம வந்தாரு எங்களுக்கு 2 எடப்பாடி தொகுதின்னு அனௌன்ஸ் அவரே பண்றாங்க. சொன்னாங்க. ஆனாலும் எடப்பாடி சொன்னதுனால நான் ஏத்துக்கிட்டேன்னு வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு புதுச்சேரியில. அண்ணே, நான் எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க சரத்குமார் சொல்கிறார். அதெல்லாம் என்னது? நான் கோவையிலிருந்து வந்துட்டு இருக்கேன். கோவையிலிருந்து சொல்லுங்க, ஊபியில சொல்லுங்க. பேசுறேன். நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது எடப்பாடி அவர்களே தெளிவா சொன்னாங்க. 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, அமித்ஷா அவர்கள் வர முடியாத காரணத்துக்காக நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. பியூஷ் கோயல் நாளைக்கு வராங்க. எங்களுடைய கட்சி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் பதவிக்கு போட்டியிடவில்லை. தேசத்திற்காக உழைக்கக்கூடிய கட்சிகள் தான் நாங்கள் கூட வச்சிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் எல்லா இடத்தையும் யார் தேசம் நோக்கி வர்றீங்களோ வாங்கன்னு சொல்கிறோம். தேச நலனுக்காக வர்றவங்களே வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உங்கள் 24 இண்டாக் கூட்டணியில் நடக்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. தமிழ்மாறன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாசிச பாஜகங்கிறாரு, மதசார்பற்ற கூட்டணி எது மதசார்பற்ற நீங்களே சொல்கிறீங்க. கருணாஸ், தனியரசு, கொங்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எத்தனை கட்சிகள் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. உங்க கட்சியில எத்தனை மதவாத கட்சிகள், மனிதநேய மக்கள் பிடிக்காம தானே சார் வெளியே வந்துட்டாங்க. இந்திய தகுதி ஜமாத், தமிழ்நாடு தகுதி ஜமாத், இல்ல எத்தனை கட்சிகள் நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க. தமிழ்நாடு கிறிஸ்துவ இயக்கம், இந்திய யூனியன் கிறிஸ்துவ பேரவை, தென்னிந்திய திருச்சபைகள், மதசார்பற்ற கட்சின்னு சொல்றீங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ஒரு விளக்கம் கொடுங்க. நீங்க இவ்வளவு பேசினா ரைட். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எதை வச்சுட்டு திரும்ப மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றீங்க? இத்தனை சாதி கட்சிகள், இத்தனை சமுதாய கட்சிகள், மதவாதத்துக்கு எதிராக போராடுறதுக்கு பேர் தான் சார் மதசார்பின்மை. இதை வந்து ஒற்றை நாடாக்கணும், யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை தன்மையில இந்த நாட்டை சுருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதற்கு எதிராக இது வந்து ஒரு மதத்துக்கான நாடு கிடையாது அப்படின்றதா எல்லோரும் சொல்லக்கூடியது. அதுதான் மதவாதம். இது இந்த நாட்டில் ஒரு மதம், இந்த நாட்டினுடைய மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு எதிராக பேசுவதுதான் சார் மதசார்பின்மை. அது யாரெல்லாம் அதை எதிர்க்கிறார்களோ அந்த ஒற்றைத்தன்மையை அவர்கள் எல்லாருமே சமத்துவம் பேசுறவர்கள் தான். அவர் எல்லாருமே மதசார்பற்றவர்கள் தான். இந்தியா முழுக்க அப்படித்தான். இல்ல நீங்க உங்க நோக்கம் பிரிவினை மூலமாக நாட்டை ஆள வேண்டும். அதற்கு வந்து கிறிஸ்துவ மக்களையும் எங்க நோக்கம் இல்ல, உங்களுடைய நோக்கம். நீங்க மத்த எந்த விஷயத்திலயும் மதசார்பற்றங்கிற வார்த்தை சொல்ல உங்களுக்கு அருகதையே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.